கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பாக்கியம் நிறைந்த நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அவர்களிடத்திலே உரையாடி அவர்களை கண்ணியம் செலுத்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தொழுகையை பரிசாக தந்தானே, அந்த இன்பத்தை, அந்த அல்லாஹ்வை சந்தித்த அந்த இன்பத்தை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வெகுமதி, ஒரு அன்பளிப்பு, ஒரு மகிழ்வு, ஒரு சந்தோஷம் கிடைக்குமேயானால் அதை தன்னுடைய உம்மத்தினர்களுக்கும் பகிர்ந்தளித்து விடுவார்கள். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரோபகார தன்மை. தனக்கு மட்டும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள், எல்லோருக்கும் அந்த இன்பத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், சந்திக்கக்கூடிய உணர்வை பெற வேண்டும் என்பதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். நான் இவ்வாறு அல்லாஹ் ரப்பல் தஆலாவை, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை சந்தித்தேனோ அதே ஒரு நிலையை என்னுடைய உம்மத்தினரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தினர்களுடைய மிஅராஜ் தொழுகை தான். தொழுகையின் மூலமாக அனுதினமும் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய உணர்வை அவர்கள் பெற வேண்டும். ஒவ்வொருவருடைய ஈமானும் கூடும் குறையும். அல் ஈமானு யஸீது வ யன்குஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை குறித்து சொன்னார்கள், அது கூடவும் செய்யும், குறையவும் செய்யும். ஒரு அடியார் அல்லாஹ்வை முன்னால் தக்பீர் கட்டி நிற்கின்ற பொழுது அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று ஒரு நிலை வந்தால் அதுதான் உங்களுக்கு ஏற்படுகின்ற உயர்ந்த உன்னத நிலை. அப்படி இல்லை என்று சொன்னால் அவன் உங்களை பார்க்கின்றான் என்கின்ற நிலையோடு நீங்கள் தொழுகுங்கள், அந்த நிலையை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு ஹதீஸிலே வருகின்றது, அடியான் நஃபிலான வணக்கங்களின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குகின்றான். இதைத்தான் இந்த வசனம் சொல்லுகின்றது. நான் ஓதிய திருக்குர்ஆனினுடைய வசனம், வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் கூட்டத்தினரையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு நோக்கத்திற்காக நான் படைக்கவில்லை என்பதாக சொன்ன இந்த வார்த்தைக்கு ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், திருக்குர்ஆனினுடைய விரி உரையாளர்களின் தலைவரான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட, அடையாளப்படுத்தப்பட்ட சஹாபியான அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்லா லியஅபுதூன் என்பதற்கு, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை ஈமான் கொண்டு வணங்குவதற்காக வேண்டிய மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்தேன் என்பதாக சொல்லுகின்றானே. இந்த இடத்திலே யஅபுதூன் வணக்கம் என்பது யஅரிஃபூன், அறிவதற்காக, உணர்வதற்காக, அவனை பெற்றுக்கொள்வதற்காகவே தவிர வேறு நோக்கத்திற்கு படைக்கவில்லை என்பது பொருள் என்பதாக ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அவர்கள் கூறுகின்றார். எனவேதான் அல்லாஹ்வை உணர வேண்டும், அல்லாஹ்வை பெற வேண்டும், அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவனை அறிய வேண்டும் என்பதனுடைய நோக்கம்தான் சூஃபியாக்களும் ஞானவான்களும் வந்ததன் நோக்கம். அதனால்தான் அவர்கள் பெற்றதை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் நாயகத்திற்கு கற்றுக் கொடுத்தார். எந்த அளவிற்கு என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடியான் நஃபிலான வணக்கங்களின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குகின்றான். அந்த நெருக்கம் இன்னும் இறுக்கம் பெற்று நெருங்க நெருங்க எவ்வாறு அவனுடைய வணக்கம் அவனை ஆக்கிவிடுகின்றது என்று சொன்னால், அவன் பார்க்கும் பார்வை நான் பார்க்கும் பார்வை என்பதாக சொல்லுகிறார். ஒரு முஃமின் சாதாரணமான அடியான் பார்க்கும் பார்வை அல்லாஹ் பார்க்கும் பார்வை. அவன் பேசக்கூடிய பேச்சு அல்லாஹ் பேசக்கூடிய பேச்சு. அவன் கேட்கக்கூடிய செவி அல்லாஹ் கேட்கின்றான். அவன் பிடிக்கக்கூடிய பிடி கரம் அல்லாஹ்வுடைய பிடி. அவன் நடக்கக்கூடிய கால் அல்லாஹ்வுடைய நடை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடிக்கும் பிடியாக, பார்க்கும் பார்வையாக, கேட்கும் கேள்வியாக, நடக்கும் காலாக, பிடிக்கும் கரமாக அல்லாஹ்வே ஆகிவிடுகின்றான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த உணர்வை பெற வேண்டும் ஒவ்வொரு முஃமினும். அது எதன் மூலமாக? வணக்கங்களின் மூலமாக. இந்த வணக்கங்களின் மூலமாக பெற்ற ஒரு நிலை யார் பெற்றார்? சஹாபாக்கள் பெற்றார். ஒரு முறை சையதுனா உமர் கத்தாப்
போருக்காக வேண்டி ஒரு படையை அனுப்புகின்றார். அந்த படைக்கு தளபதியாக சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தளபதியாக நியமித்து நீங்கள் செல்லுங்கள், வென்று வாருங்கள் என்பதாக ஒரு போருக்காக வேண்டி சஹாபாக்களை அனுப்புகின்றார்கள். அது நகாவத் என்கின்ற மிக தொலைதூர பயணம். அந்த தொலைதூர பயணத்திற்காக அனுப்பிய பொழுது உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினம் மெம்பரிலே குத்துபாவுக்காக ஏறுகின்றார்கள். ஏறினால் அவர்களுடைய பார்வை சஹாபாக்களை அனுப்பிய அந்த நகாவத் என்கின்ற ஊருக்கு அனுப்பிய அந்த படையை பார்க்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு தீட்சண்யம்! உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கின்றார்கள், அந்த சாரியா போரிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ரலியல்லாஹு அன்ஹு தளபதியாக ஏற்று போரை படை நடத்தி போரிலே சண்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள், சபர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது மெம்பரில் இருந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் ஒரு படை அவர்களை மறைமுகமாக தாக்குவதற்கு, சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையை தாக்குவதற்காக வேண்டி மறைந்து பின்னால் வருகின்றார்கள். அப்பொழுது எச்சரிக்கைக்காக உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரில் இருந்தே சொன்னார்கள், யா சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல். மிம்பரில் ஏறிக்கொண்டு சஹாபாக்கள் முன்னால் இருக்க என்றும் கேட்காத ஒரு புதிய வார்த்தையை, அதுவும் சாரியா இல்லை, படைக்கு சென்றிருக்கின்றார், இதை அமீருல் முஃமினீன் அவர்கள் மொழிகின்றார்களே என்பதாக முன்னால் குத்துபாவை கேட்டுக்கொண்டிருந்த சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். அவர்கள் யா சாரியா என்று கூப்பிட்டது சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செவிக்கு விழுந்தது. அவர்கள் திரும்பி பார்த்தார்கள், பின்னால் படை இருந்ததை உணர்ந்து கொண்டு அமீருல் முஃமினீன் என்னை எச்சரிக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அவர்களை அடித்து வீழ்த்தி வெற்றி வாகையோடு திரும்பி வந்தார்கள். வந்தவுடன் எல்லா சஹாபாக்களும் உங்களுடைய பெயரை கூறினார்களே என்பதாக சொன்ன பொழுது அமீருல் முஃமினீன் கூப்பிட்டது என்னுடைய காதில் விழுந்தது என்பதாக சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்பதாக வரலாற்றிலே பார்க்கின்றோம். இதுதான், இந்த நிலைதான் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்தது அல்லாஹ்வே அழைத்தது. இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாவிலே பேசுகின்றான் என்பதாக சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் இந்த கூப்பிட்டதில் இந்த சத்தம் சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேட்டது என்று சொன்னால் அங்கு கேட்பவனாக இங்கு சொல்பவனாக அல்லாஹ்வே ஆகிவிடுகின்றான் என்பதனுடைய அந்த உணர்வு பூர்வமாக அந்த நிலையை சஹாபாக்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற வைத்தார்கள். இது போன்றுதான் நிறைய படிப்பினைக்குரிய சம்பவங்கள். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு கைபரிலே தங்களுடைய கைபர் கதவை கலட்டி கொண்டு சுழற்றினார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வே அங்கு கரமாக இருந்து விளங்குகின்றான் என்பதுதான் ஹதீஸ்களா வல்லுநர்களுடைய முடிவு. வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அந்த ஒரு உணர்வை நாமும் நம்முடைய தொழுகையின் மூலமாக பெறுவதற்கு முயற்சி செய்வோமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு அருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி